இவர்கள் எல்லாம் என்னை கேள்வி பண்றாங்க பாருங்க, எங்க ஒரு ஆட்டுக்காரன், எங்க ஒரு மாட்டுக்காரன். டேய், உங்களை எல்லாம் அடிக்கிறதுக்குன்னே எங்க அப்பா மணிவண்ணன் இறந்து போயிட்டாங்க. அவங்க பயன்படுத்தின செருப்பு அவங்களால நம்ப முடியாதா பாருங்க. இது வரைக்கும் மகன் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கேன். என்கிட்ட தப்பிச்சிருவடி இன்னைக்கு சிக்கிச்சிரா உன் பரம்பரை போட்டு. ஒரு தடவை செருப்பு எங்க அப்பா பயன்படுத்திட்டு செருப்பு இல்லாம என்ன பண்ண, இதை போட்டுக்க பாத்துனாங்க. அந்த செருப்பு அப்புறம் கடைசி வரை என்கிட்ட இருந்தது. இறந்துட்டாங்க, வச்சிருக்கேன். அந்த செருப்பாலே அடி பண்ணா அவங்க எல்லா பயிலையும். யோக்கிய பயிலுகளை வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எப்படி என் தம்பி ஒருத்தன் ஜெர்மன்ல ஹோட்டல்ல பேச்சு கேட்டு இருந்திருக்கான், சாப்பிட்டு இருந்திருக்கான். அங்க என் பேச்சு சத்தம் கேக்குது. யாரையுமே பாக்குறேன், யாருமே தமிழ் ஆளுக்கானா, ஆனா என் பேச்சு கேக்குதுன்னு பார்த்தா ஒரு ஜெர்மானியன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு எப்படிங்க தமிழ் தெரியும்னா, நான் ஒரு ஈழத்தமிழர் கடையில வேலை செஞ்சேன். அவங்க இவர் பேச்சை போட்டு 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 கேட்பாங்க. அதுல இவர் பேச்சு அடிமையாயிட்டு எனக்கு தமிழ் கொஞ்சம் புரியும். இவ்வளவு பேசுற ஒரு தலைவனை எப்படின்னு உங்க மக்கள் வெல்ல வைக்கல? ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு இவன் நம்மள எப்படி காலி பண்ணான் பாரு. இங்க பாரு, நாயில இருந்து காலி பண்ணான். நாய், நம்ம நாட்டு நாய் இருக்கு பாருங்க, நாட்டு நாய், கோம்ப சிப்பிப்பாரு, இப்படின்னா நாட்டு நாய் வச்சிருந்தோம். நம்ம வீட்லயே கிடக்கும். நம்ம வீட்டு நாய் இன்னைக்கு எங்கே கிடக்கு? ரோட்ல கிடக்கு. தெரு நாயா நிக்குது, தெரு நாயா. நாட்டு நாய் நம்ம பாரம்பரியமா நம்ம கூட வாழ்ந்து வந்துடுறோம். நம்ம வீட்டு நாய், நாட்டு நாய் தெருவுல கிடக்கு. அல்சேஷன், பமேரியன், இந்த நாய்க்குட்டி எல்லாம் விலை எவ்வளவு? 30,000, 40,000, 50,000. இதை கொண்டாந்து இறக்குறான். நினைச்சு பாரு, இந்தியா முழுமைக்கும் எத்தனை லட்சம் கோடியை நாய் வித்து சம்பாரிச்சிருக்கான்னு பாத்துக்க. இது ஒரு சந்தை, இதுதான் அரசியல். இந்த நாய்க்கு நம்ம நாய் நம்ம சாப்பிட எச்சியோட சாப்பிட்டு விசுவாசமா வாழாட்டிட்டு கிடக்கும். அந்த நாய் உன் எச்சியோட திங்காது. அதுக்கு அவனே உணவு தயாரிக்கிறான், அதைத்தான் வாங்கி போடணும்பா. அவனே ஊசி மருந்து வச்சிருக்கான், அதைத்தான் போடணும்பா. நுட்பமா கவனிக்கணும். இதுல பல லட்சம் கோடி வர்த்தகம் இருக்கு, பிசினஸ், வியாபாரம். நாயில மாடு அது படிக்காதவன் மேய்க்கிறது, படிச்சவன் நாய் மேய்ச்சிக்கிட்டு தர்றான். நீ வேணா கடற்கரைக்கு வா, காலையில ட்ராக் சூட் போட்டு, டவுசரை போட்டு, டிஷர்ட் போட்டு, this is very nice dog, very much fun. Auntie, not only dog, all animals liking me. என்னத்தையாவது பேசி ஏமாத்தி திரியறதானே. யார் கேள்வி கேட்க போறது? இப்படி ஒருத்தன் கிளம்பி வருவேன்னு அவங்க நினைக்கல. இஷ்டத்துக்கு புளிகிட்டு தெரிஞ்சாங்க, இஷ்டத்துக்கு புளிகிட்டு தெரிஞ்சாங்க. எவனு கேட்க ஆள்ல. நேத்து என்னமா பேசினீங்க, இப்ப ஏதோ பேசுறீங்க. அது கடமை இல்லாத உரிமை இல்லை என்கிறான் ஹிட்லர். ஒன்னே சொல்லுவான், ஹிட்லரை உதாரணத்துக்கு சொல்றாரு. நான் சொல்லுவேன். தலைவர் எனக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எனக்கு தலைவரே பயிற்சி கொடுத்துருவாருக்குன்னா கடாபி எனக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் அன்னை வந்து, நீ பண்டிகரி சாப்பிட்டியா என்று கேட்கிறாங்க. சாப்பிட்டீங்களா கேட்கிறேன். இல்லைன்னா நாங்க இன்னைக்கு தான் வேட்டைக்கு போறோம் என்று சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். அப்ப திடீர்னு வழிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு. புலியா? அது என்ன பார்க்க, நான் அதை பார்க்க, அது என்ன பார்க்க, இப்படியே மாறி 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 பார்த்துக்கிட்டே இருந்தோம். என்ன நினைச்சிட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்து என் மடியில படுத்துருச்சு. இது வந்து AK-74, AK-47 தான் ராணுவத்தில் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு இந்த AK-74 வந்த பிறகு அதை காவல்துறைக்கு கொடுத்துட்டு AK-74 ராணுவத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கதான் இருக்குது அப்படின்றாரு.
அப்ப சுட்டு பழகிட்டு ஒரு சோர்வானவ அண்ணன், அண்ணா என்னப்பா இப்ப இந்தியாவிலேயே AK-74 சுட்டா ஒரு ஆள் நான் தான் இருக்கேனா? ஆமா, அது இங்க சொல்லாத, அங்க போய் சொல்லு. இப்ப நான் சாதாரண இல்ல கமாண்டோ என்ன போட்டோ பக்கறான்னு சொல்றீங்க. நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க. இத்தனை நாளும் விதவிதமான கார்ல போனனே, எங்க போன நினைச்சீங்க? எங்க போன? என்ன ட்ரெயினுக்கு கூட்டு போனாங்க. ஆயுத பயிற்சி, வெடிகுண்டு பயிற்சி இதெல்லாம் முடிஞ்சு நான் கமாண்ட் ஆயிட்டேன். இனி உங்கள் தேர்தல் என்பது தெருவுல கோழி குண்டு எடுப்பது போல, கிட்டிப்புல் அடிப்பது போல ஜாலியான விளையாட்டாயிரும். நீங்க என்ன பண்ணுவீங்க? அண்ணா என்ன ரொம்ப நாளா தேர்தல் வைக்காம இருக்காங்க? நீ ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. 7.5 கோடி தமிழ் மக்களுக்கும் நீ தலைவன். உண்மை. தமிழ்நாட்டின் விடிவெள்ளி. உலக அரசியல் மாமேதை. வெரி குட்ரா. அது எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. என்னடா ரொம்ப பேசுறீங்க. அதாவது என்ன, அதாவது ஒரு உங்க அண்ணன் என்ன பெரிய அவன் புலி, நாங்கெல்லாம் வந்து நாயங்கமா தெரியறோமா? உங்க அண்ணன் ஒரு பொட்டை, உங்க அண்ணன் ஒரு பொட்டை. உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், உங்க அண்ணனுக்கு யோகியதை இருந்துச்சுன்னா வந்து அங்க சொல்லு விஜயலட்சுமி யாருன்னு தெரியாதுன்னுட்டு. எது அந்த கேமராக்காரி நம்முடைய கௌரவத்தை கண்டெய்னர் லாரியில ஏத்தாம விட மாட்டா போல இருக்கே. ஏன் உன்னை 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி விமர்சிக்கல? கட்சி தொடங்கின காலத்துல விமர்சிக்கல, இப்ப ஏன் விமர்சிக்கிறான்? அச்சம், பயம். யாராவது என்ன எதிர்க்கணும்னு நினைச்சா மரணம்தான். யாருக்கு? எனக்கு கொஞ்சோண்டு தொண்டை தண்ணி இருக்கு, வச்சுக்கிறேன், நாளைக்கு ராமநாதத்துல பேசணும். அதுக்கப்புறம் போய் கூட வீட்டுல 2 நாள் ஓய்வு எடுத்துக்கலாம். டாக்டர் சொல்றான் பேசாத, படம் எடுத்து காட்டுறான். இந்த 2 சுவரும் இப்படி புண்ணா இருக்கு, ரொம்ப பேசாத, ரொம்ப பேசுற, நிறுத்து அப்படின்றான். என்னத்தை நிறுத்துறது? ஒரு எங்காலு காட்சி ஆனந்தேன், மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமாங்கிறாரு. அப்ப என்ன செய்யறது? இது ஒண்ணுதான் இருக்கு, படுத்திருக்கிற மக்களை உசுப்ப. போறதான் போற இந்த நாய உசூல பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது.